ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன். இன்னைக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா உள்ளி வரமிளகா சிக்கன். ஓகேவா? இதுக்கு வேற வேணும்னா எண்ணெய் கறின்னு சொல்லலாம், சின்ன வெங்காயம் சிக்கன் சொல்லலாம், இப்படியெல்லாம் சொல்லலாம். சரியா? ஆனா இது சமைச்சிட்டு சாப்பிடும் மெத்தட் கூட நான் சொல்லுவேன். சரியா? சோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இதோட இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பேச்சுலர் பசங்களுக்கு வந்து மஸ்டா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். சரி, நிறைய மசாலா எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். மிச்சம் எல்லாமே வந்து காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் அந்த மாதிரி பொருட்கள் தான். ஸோ இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாமா? ஸோ நான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 25 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அது வந்து கட் பண்ணி அதோட சீட்ஸ், அதை உள்ள இருக்கிற விதை எடுத்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். அது இல்லாம வந்து ஒரு 20ல இருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு. இஞ்சியும் பூண்டு வந்து நான் மிக்ஸ் பண்ணி இது அரைக்கிறதுக்கோசம் வச்சிருக்கேன். ஸோ அது இல்லாம ஒரு 1/2 லெமன் புழிஞ்சுக்கும். சரியா? இது வந்து நீங்க 1 kg சிக்கன் எடுக்கிற மாதிரி இருந்து இது எல்லாமே வந்து டபுளா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம யோசிப்போம் மசாலா எல்லாம் இல்லாம எப்படி இருக்கும் சிக்கன். ஆனா சின்ன வெங்காயம், இந்த வரமிளகாவும் கருவேப்பிலையும் எண்ணெயில வறுக்கும் போது ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா ரசம் மட்டுமே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. ஆனா சாப்பிடும்போது ஒரு சிக்கன் பீஸ் எடுக்கும் போதும் ஒரு வரமிளகாய் அதுல மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும். சோ நம்ம வந்து எப்படி தயாரிக்கலாம்னு பாக்கலாமா? சரி வாங்க. நான் 1/2 kg சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல எந்த மசாலையும் சேர்க்கல. ஸோ இதுல வந்து பேன்ல வந்து ஒரு 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமா ஊத்தினாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கடைசி எண்ணெய் தனியா வந்துருவேன். சரியா? அதனால வந்து மிக்சர் சிக்கன் நிறைய எண்ணெய் ஊத்தினா எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் இல்லை. சரியா? ஸோ எண்ணெயில வந்து எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். எவ்வளவு கருவேப்பிலை போட்டாலும் அவ்வளவு நல்லதுதான். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் இதானதும் முறிஞ்சதும் நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ணது வந்து பெரிய வரமிளகா தான். சின்ன வரமிளகா இருக்கு பாரு, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரியதுனால 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். உள்ள இருக்கிற விதை ரிமூவ் பண்ணிட்டேன். சரியா? இது கொஞ்சம் நல்லா சூடானதும் அதுல வந்து நான் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் முழுசா போட்டிருக்கேன்னா ரொம்ப சின்ன வெங்காயமே கொஞ்சம் பெருசா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து நார்மல் சின்ன வெங்காயம் தான். அதனால வந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் அப்படியே போட்டிருக்கேன். சரியா? இது எப்படி வதங்கிறதுக்கு டைம் எடுக்குமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சிக்கன் வேவறதுக்கு இது வதங்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். கடைசியா வேணும்னா கூட கொஞ்சம் போடலாம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சிருக்க பாருங்க, அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சிம்மில தான் வச்சு நான் இது வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இவ்வளவுதாங்க, நம்மளோட இன்கிரீடியன்ஸே முடிஞ்சு போச்சு. ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கும். இப்பவே வந்து செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்மெல்ல வரும். ஒரு மாதிரி என்ன சொல்றது, அப்படியே பசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது சிக்கன் வந்து நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கன், அதனாலதான் சிக்கன் வந்து எல்லோ கலர்ல இருக்கு. சரியா? ஸோ இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டு கொஞ்சம் 1/2 லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப அதிகமா 1/2 kg சிக்கனுக்கு 1/2 லெமன் தாராளமா போதும். ஸோ இதை ஊத்திட்டு நல்லா இன்னொரு வாட்டி கலரி விட்டதுக்கு அப்புறம் ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அப்பதான் சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வந்து சிக்கன் நல்லா வேகும். சரியா? சிக்கன் வெந்து இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் வெளியே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு வாட்டி கலர விடணும். அடி பிடிக்காம பாத்துக்கோ. நான் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் எனக்கு அடி பிடிக்காது. நீங்க அவங்களோட பாத்திரம் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கலர விட வேண்டிய டைம் வந்து கொஞ்சம் மாத்திக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க எண்ணெய் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்பவே ஸ்மெல்லு பார்த்தோன்னா வேற லெவல்ல இருக்கும். சரியா? இதுதான் ஃபைனல் லுக். ஸோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.